ஆச்சரியமா இருக்க? நானே தான். ஏயா ரூட்ஸ் எல்லாம் தெரியுமில்ல? நேருக்கு இல்ல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரோட்ல ஜனம் எல்லாம் தைரியமா நடக்கலாமா? நானே ரோடு இன்ஜினையே ஓட்டுனவன். இது என்ன பிரமாதம்? பயப்படாத, தைரியமா. ஆமா ஆமா, ஆளு பார்த்து அப்படிதான் தெரியுது. டைம் ஆச்சு, வண்டி அடையா. என்ன நீதான் நம்ம வண்டிக்கு கண்ட? என்னையா பின்னோட்டிட்டு நீதானா டிரைவரு? என்ன அப்படி கேக்குற? பிள்ளைய பார்த்தா தெரியலையா? ஆமா, டிரைவர் வேலை கொடுத்தது உனக்கு எந்த புண்ணியமா கண்டக்டர் வேலை கொடுத்தாரோ அதே புண்ணியமா தான் எனக்கு டிரைவர் வேலை கொடுத்தாரு. தலையில எடுத்து நீ இல்லாம டிரைவரா வரணும். பேர் பண்றது நீ எல்லாம் கண்டக்டரா வரும்போது நான் தானே டிரைவரா வந்தாகணும். அதிகமா பேசாத, எடுத்து வண்டி எடு. இந்தாமா, நீ ஜாஸ்தி பேசாத, வண்டியை தானமா எடுக்கணும். சரி. பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டா போச்சு. என்ன மைனர், உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா போக முடியல? சார், நீங்க போய் உட்காருங்க. தம்பி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதே, போ. போலாமா? வாங்க. ரைட் சார். என்னையா அந்த கரும்பு தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? பசி காது அடைக்குது, உனக்கு என்ன தெரியும்? எதிரில வர்ற ஒரு ஆளு 4 ஆளா தெரியுது கண்ணுக்கு. இந்த மாதிரி நம்ம பேட்டா காசை போக கொடு, 2 கால் தண்ணி குடிச்சிட்டு வந்து வண்டி எடுக்கு. தவறு, ஒழுங்கா வேலை செய்யணும்னா வண்டி எடு, அப்படி இல்லைன்னா நேரா வீட்டுக்கு போ. இந்தாமா, அந்த பெரிய பேச்செல்லாம் நீ பேசாத. நம்ம முதலாளியே என்ன ஒரு வார்த்தை கிட்டல, நீ என்ன சர்வசாதாரணமா பேசுற? என்னடா இது பெரிய திண்ணி மாடா வந்து சேர்ந்தது? அப்புறம் தானே பேட்டா காசு வாயா, நேராச்சு போயா. ரைட். என்ன ரைட்? ரோட்ல நிக்கும் போது ரைட் சொல்றது தானே? சரிங்களா, போய் உட்கார வேணாமா? வண்டியில ஆளுகள்லாம் உட்கார்ந்தா ரைட் சொல்ல வேண்டியது இவரு. போயா ரைட். அந்த சட்டை எங்காத? வாயா, வா வண்டி எடு. ரைட். அட வாயா. தெரியுமா எடுக்கிற என்ன? போயா வண்டி எடு. வர வர அதிகாரம் ஜாஸ்தி கொடுத்துருவேன். போயா தரவா, நேராச்சு. எங்களுக்கு தெரியும், பாடி. ரைட். போமா. போலாமா? இந்த கிளார்க் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். இந்த கண்டக்டர் எல்லாம் இங்க இதோ வராங்க. யாரா இவங்களை வர சொன்னீங்க? அமுதா, பூங்காவனம், அவங்க 2 பேர்த்த மாத்திரம் கூட்டுவேன். என்ன அமுதா, பஸ் கலெக்ஷன்ல எப்படி இருக்கு? கணக்கு பார்த்தா தெரியுமே சார். என்ன வேணா சார், பூங்காவனோன்னு என் பேரை பூரா சொல்லி கூப்பிடுங்க. இது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயா, நீங்க இப்படி சிரிக்காதீங்க. இன்னைக்கு புதுசா 2 டிரைவர் வந்தாங்களே, அவங்க எப்படி போறாங்க? பஸ்ல தான் போறாங்க. அது இல்ல, அவங்க டியூட்டில எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஓ, கரெக்டா தான் இருக்காங்க. அப்படிங்களா? அப்படிதாங்க. ஆமாங்க. முதலாளி பற்றி சம்பளத்தை கூட்டி போட சொன்னேன் தெரியுமா? முதலாளி இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதுவே எங்களுக்கு போறோம். நீங்க அதுக்காக ஒண்ணும் சிரமம் எடுத்துக்கிட வேண்டாம். அமுதா வா. அமுதா, எங்க அந்த வனம் போயிடுச்சா? அமுதா, உனக்கு ஏதாவது பணம் தேவையா இருந்தா என்கிட்ட பர்சனலா. தேவையே இல்லை. உறவுக்கு மேல செலவு பண்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது. எதை கேட்டாலும் இப்படியே பதில் பேசுற. இல்ல, உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அடிக்கடி இப்படி கூடி
என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே போதும். பேசுறது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உங்க நடத்தை அதை விட நல்லா இல்ல. என்ன சொன்ன? மிஸ்டர், நான் உங்க கண்டக்டர். ட்ரிப்பு முடிஞ்சது. பஸ்ஸ ஷெட்ல நிறுத்தியாச்சு. கணக்கும் கொடுத்தாச்சு. இனிமே வீட்டுக்கு போக வேண்டியது என் வேலை. வர்றேன். குட் பை. அமுதா, அமுதா. மன்னாரு, இன்னைக்கு எப்படி ஆகுது? அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சாகணும். ஆமாண்ண. ஏண்டா மன்னாரு, இன்னுமாடா ஆபீஸ்ல கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? வந்துருவாங்கண்ணே, பாருங்கண்ணே. அந்த ஆண்ட கண்ணனை பத்தியா என்னென்னமோ அவனே. ஐயா, நான் மேனேஜர்ல பூங்காவனா இல்ல பூங்காவன். அவனை நினைச்சா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. பின்ன வராதா? என்ன செய்யுது? உத்தியோகத்துல வேற இருக்கிறோம். கவலைப்படாத அமுதா, ஒரு நாளைக்கு அவனுக்கு சரியான பாடம் கற்பிச்சிடும். தன்னைக்கு போ மகளே, தடம் திரும்பி வா மகளே, மோட்டாரு டிரைவரையே தங்கமே தங்கம், முறைச்சி பார்க்காத. அண்ணே, உங்களுக்கு சும்மா ரோட்ல போக முடியலையா? என்ன டிரைவர், என்ன எப்படி இருக்கு உடம்பு? நல்லா. உங்க பேர் என்ன? மேடம் வாட்ஸ்அப். ஐயா, என்ன வளர்றாரா? ஐயா இங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு. அவன் அங்க பேசுறான், நானும் உன்னை கேக்குறேன். உன் பேர் என்ன? அட நீ அதையும் கவனிக்கிற, நானும் உன்னை கேக்குறேன். உன் பேர்? என் பேர் அமுதா. உன் பேரு? பூங்காவனம். கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பேசுற வழக்கம் வச்சுக்கிட்டீங்க. ஆமா, எங்களுக்கு என்னமா இன்னைக்கு கோவம் வரல. அமுதா. மாங்காய் பாலுண்டு மலை மேலிருப்பாக்கு, தேங்காய் பால் குதம்பு, தேங்காய் பால் ஏது கடி. என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க? ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போதும். என்னங்க, நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், அதுலயும் மிச்சம் வச்சிடுறீங்களே. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உருவத்துக்கு தகுந்த உணவு தானே கொள்ளும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாமா, டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சுதுப்பா. என்னங்க, பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது எனக்கு தெரியும், நீ பேசாதே. அது என்னப்பா அப்படி அரைப்பேச்சா பேசுறீங்க? முழு வார்த்தையா தான் பேசுங்களேன். என்ன விஷயம்? அது கிடக்கட்டுமா? ஏமா, உங்க பஸ் கம்பெனில மேனேஜர் ராமு பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்கம்மா. அங்க வேலை செய்யற பெண்ணுகளுக்கெல்லாம் டிபிக்கல் கொடுக்கறானாமே. ஆமாப்பா, இன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டு அந்த மேனேஜர் சம்பந்தம் இல்லாம ஏதோதான் பேசினாரு. நான் போயான்ட்டு வந்துட்டேன். உங்ககிட்டயே டிபிக்கலுக்கு வந்துட்டானா? சரிம்மா, நாளையில இருந்து நீ டியூட்டிக்கு போக வேண்டாமா? ராஜினாமா எழுதி போட்டு விடு. ஆமாம்மா, அப்பா சொல்ற மாதிரி. உன்னை யாரு குறுக்க பேச சொன்னது? போடு புத்தி, போடு. இதை பிடிங்க, இதையும் பிடிங்க. கேக்கல? புத்தி புத்தி புத்தி. எப்பா ஏப்பா அப்படி அம்மா மிரட்டுறீங்க? அங்கதாமா இருக்குது டிபிக்கல். அது கிடக்கட்டும். ஆமா, ரயில்வேல நான் மெக்கானிக் உத்தியோகம் பார்த்து வர்ற சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு. நீ வேற உத்தியோகம் பார்க்கணுமா? சரிப்பா, ராஜினாமா செய்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா? அம்மா. என்னம்மா? உங்க அப்பா மிரட்டல கண்டு பயந்து பயந்து என் உடம்ப பாருமா. கவலைப்படாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல டானிக்கா வாங்கிடுறேன். அமிர்தலிங்கம், கடைசி தடவையா சொல்றேன், என் பேச்சு கேட்டு நடந்தா உன் பொண்ணுக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அது அப்படியே என்னோட இருந்துட்டு போட்டுமே. இந்தாப்பா, மரியாதையா சொல்றேன். இப்ப சொன்னது போல இன்னொரு தடவை சொன்ன. ஆமா, போடி. அமிர்தலிங்கம். மேனேஜர் சார், இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இது பஸ் கம்பெனி இல்லங்க, இங்க வீடு. அது தெரிஞ்சுதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? நேரத்தை வீணாக்காம நல்ல புள்ளை மாதிரி கொஞ்சம் வெளியே போயிடுறீங்களா? அமுதா, சும்மா ஏன் சார் மிரட்டுறீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளு. வேண்டாம், நான் சொல்ல வந்தது. அமுதா, என் குணம் தெரிஞ்ச நீ இப்படியே பேசிட்டு வர்ற, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பேச்சு? சாரி மிஸ்டர். என்ன போடானா ஒரு வாரத்தில போறானா? பயல் நின்னுகிட்டு கொலை
இருக்கிறான். வெறும் பயம். இவன் மகா அயோக்கியப்பா. இவனை பத்தி அப்பா 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 ஒன்னும் சொல்ல முடியாது. யார் சார் வீட்டுல? யாருமே இல்லையா? கண்டக்டர் ஓ ஓ மேனேஜர் போயிட்டாரு, டிரைவர் வந்துட்டாரா? வாங்க வாங்க. இங்க ஏன் வந்தீங்க? இது எப்ப? அமுதா, ஆண்கள் கிட்ட பெண்கள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட பேசி பழகிக்கணும். அப்படியா? அந்த மேனேஜர் ராம போய் இங்கே வந்தான். அவர் இருக்கட்டா, நீங்க எங்க வந்தீங்க? இங்க பாரு, இந்த பாரு, அந்த பய விஷயத்துல நீ எப்பவுமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. ஆகட்டுங்க. தம்பி, அம்மா, இந்த தம்பி யாரு? இவரு தானே நேத்து எங்க கம்பெனிக்கு டிரைவரா வந்தாரு. இன்னைக்கு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாந்து போவாங்க. என்ன சொன்னீங்க? அட என்னம்மா, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிற. தம்பி நிக்கிறீங்களே, வந்து உட்காருங்க. சரி. இல்ல இல்ல இல்ல, நிக்கிறேன். இல்ல இல்ல வாங்க வாங்க. காபி பலகாரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன். வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நில்லுங்கய்யா. ஐயா வராரு சாப்பிடுறதுக்கு. அட சும்மாரம்மா, படபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி கோச்சுக்கிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வேலு. நல்ல அழகான பேரு தான். ஐயா அழகான பேர். ஐயா போயிட்டு வரீங்களா? போங்க சாமி போங்க. அமுதா, உனக்கு இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த மாதிரி தனியாகிறது என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஐயா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நான் வரேன். அமுதா, அந்த தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். என்ன இருந்தாலும் நீ இப்படி படபடன்னு பேசுறதே தப்பு. அதை விட பெண்ணா பிறக்கிறது தப்பு. வயிற்று பிழப்புக்கா ஒரு பெண் வேலை செய்த அவளை பார்த்து கேலி செய்யறாங்களே தவிர அந்த பெண்ணுடைய நிலைமை யாரு நினைச்சு பாக்குறாங்க? என்னமோ அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு, நமக்கு ஒரு குறைவும் வராது. யாரம்மா வீட்டுல? யாரையாவது? இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. அட பிட் நோட்டீஸ். நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? பூங்காவனம், அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்கிறிய. இப்ப எங்க வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? பூங்காவனம், அச்சி போயா வெளியில. குளிர்ச்சியா பேசணும். விரட்டாத பூங்காவனம், விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்தேன். என்னையா சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு? ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். மதர் கடைக்கு. பூங்காவனம், என்னய்யா? நீ பஸ்ல நிக்கிறதையும் இறங்குறதையும் டிக்கெட் கொடுக்கறதையும் ரைட் சொல்றதையும் பார்த்து என் மனசு உங்ககிட்ட வந்துட்டு. ஏயா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு உருகுது. பூங்காவனம், ஐயா டிரைவரை அந்த பேச்செல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிறாத. உன்னால என் வேலையை கூட ராஜினாமா செய்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை காடல் நீராகிவிட்டதே. அடி பாவி, என் உள்ள கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாயே. என்னய்யா நடிக்கிறியா? நோ நோ, தட் இஸ் நேச்சுரல்.